அருட்பெரும் ஜோதி குருநாள் அன்னதானம் குலம் காக்கும் நலம் காக்கும் கோடி நன்மைகளை தரும் அன்னதானத்தை எவ்வாறு விரதமிருந்து செயல்படுத்த வேண்டும் என்பதை இன்றைய பதிவில் நாம் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பர்களே. குரு நமது இருளை போக்கி வெளிச்சத்தை தருபவர். ஆம், நம் எதிர்மறை என்ற தடைகள் என்ற எதிர்மறையை போக்கி வெளிச்சத்தை, ஞானத்தை, தெளிவை நமக்கு கொடுக்கக்கூடியவர். ஆம், குரு என்ற வார்த்தையின் சூட்சம ரகசியமே இதுதான். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல்வேறு விதமான குருமார்கள் நமக்கு வழிநடத்துவார்கள். அதில் சில பேர் இவர்களானா குரு என்று நாமே யோசிக்கலாம். ஆனால் எப்போது நமக்கு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு எடுத்துச் செல்கிறார்களோ, அறியாமையிலிருந்து அறிந்து கொள்வதற்கு நம்மை நகர்த்துகிறார்களோ, வாழ்க்கையின் ஆனந்தமான தன்மைக்கு நம்மை நகர்த்தி செல்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே குருதான் என்பது என்னுடைய பயிற்சியில் வரவங்களுக்கு நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு ரகசியம். நமக்கு வழிநடத்தக்கூடிய அனைத்தும் குருவாக இருப்பதால் குரு வழிபாட்டை செய்தால் மட்டும்தான் குலம் தலைக்கும். அதால் தான் குரு பார்வை கோடி நன்மை என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். அது என்ன கோடி நன்மை? நன்மைகள் பல கோடி உள்ளன. அதை குரு நம்மை நோக்கி பார்த்தால் அத்தனை கோடி நன்மைகளும் நம்மை நோக்கி வந்தே தீரும். அந்த குருவை நாம் எவ்வாறு கண்டறிவது என்பதற்கு பல்வேறு விதமான சூட்சமங்கள் இருந்தாலும், அந்த குருவை கண்டறிகிறோமோ இல்லையோ, குருவை மனதில் நினைத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே நமது வாழ்க்கையை வளப்படுத்தும். அந்த குரு நம்ம அவர் தெரியுமா, அவருக்கு நம்ம தெரியுமான்னு தெரியாது. ஆனால் நமக்கு வழிநடத்தியவர்களெல்லாம் குருவாக நினைத்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை எழுந்து சூரிய உதயத்திற்கு முன் சூரிய பகவானை ஆத்மார்த்தமாக ஓம் சூரிய நாராயண நமோ நம என்ற மந்திரத்தை சொல்லி 27 முறை சொல்லி மனதார வணங்கிவிட்டு அன்று கண்டிப்பாக மஞ்சள் நிற ஆடையை நீங்கள் அணிந்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியுடன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிவாலயத்திற்கு போங்கள். அங்கே இருக்கக்கூடிய பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை ஆத்மார்த்தமாக வணங்குங்கள். அவ்வாறு வணங்கும் போது பிரசாதமாக வாய்ப்பிருந்தால் மஞ்சள் நிற உணவுகளையோ அல்லது கருப்பு கொண்டை கடலையையோ ஊற வைத்து உப்பு போடாமல் வேக வைத்து அந்த இறைவனுக்கு படைத்துவிட்டு அதற்கு அப்புறம் அங்கே வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. இல்லை, அதே நாளில் உங்கள் கையால் உங்கள் வீட்டில் மஞ்சள் நிற உணவு ஏதோ ஒன்று தயார் பண்ணி உங்கள் வீட்டு சாமி மேடையில் வச்சு ஆத்மார்த்தமாக குரு பிரம்ம குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாஷட் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை என்று மனமுருகி கண்ணீர் மல்கி ஆத்மார்த்தமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய சூட்சம குருமார்களை அனைவரையும் நினைத்து, நவக்கோடி சித்தர்களை அனைவரையும் நினைத்து நீங்கள் இந்த பிரசாதத்தை அப்புறம் எடுத்து கொஞ்சம் சாமி ரூமில் வச்சுட்டு மற்றதையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு தேடி சென்று உணவு கொடுங்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்வோம். நாம் கொடுக்கக்கூடிய உணவு அந்த குருவுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே கொடுங்க. அதில் 100 பேரில் ஒரு ஆளாவது அந்த குரு கடாட்சத்தோடு இருப்பாங்க. அல்லது நீங்கள் கொடுக்கக்கூடிய பிரசாதம் அந்த குரு நட்சத்திர குரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு போகும். அதன் மூலமாக குருவின் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் வளத்தை, நலத்தை, சகல ஐஸ்வர்யங்களை மட்டுமல்ல கோடான கோடி நன்மைகளையும் உங்களுக்கு தரும். அந்த நன்மைகளை பெற
ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை யார் ஒருவர் வாழ்க்கையில் ஆன்மீக ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் வளர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே இதை செய்ய வேண்டும். மிக முக்கியமாக கல்வி கேள்விகளில் இருப்பவர்கள், அந்த துறை சார்ந்து தொழில் சார்ந்து இருப்பவர்கள் இதை செய்வதன் மூலமாக பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும். அந்த மாற்றங்கள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். தொடர்ந்து செய்ய முடியாதவங்க 5 வியாழக்கிழமை விரதம் இருந்து செய்யறன்னு முடிவு பண்ணிட்டு வளர்பிறை வியாழக்கிழமையில் அதை தொடர்ந்து 5 வியாழக்கிழமை இதை செய்யலாம். அவ்வாறு செய்யும்போது 5 வியாழக்கிழமைக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு குருவின் வழிகாட்டுதல், குருவின் பார்வை, குருவின் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். குருவில்லாமல் எதுவும் இல்லை. குரு ஒருவரை பிடித்தாலே அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அந்த குருவின் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்து கொண்டு இந்த அற்புத சூட்சம பதிவை நான் பதிவு செய்கின்றேன். என்னால் ஆவது ஏது ஒன்றுமில்லை இறைவா, இது அனைத்தும் என் குருமார்கள் எனக்கு கொடுத்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த அற்புத சக்தி பெற்ற அத்தனை குருமார்களுக்கும் இந்த தருணத்தில் அவர்களின் தெய்வ திருவடிகளை தொட்டு இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. உங்கள் குருமார்கள் யார் என்பதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். ஜெய் ஆனந்தம். நன்றிகள் கோடி.